போகிறவர் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, ஒரு சத்தம் இல்லை. முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு ஹலோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் ஏதாவது விஷயம்னா அவங்க அம்மா மட்டும் பேசுவாங்க. அவங்க அம்மா பேசுகிற சத்தம் கேட்டு இந்த பொண்ணு ஓடி வந்து நிற்கும். சே, அவர் தான் பேசுகிறாருப்பா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு. முடியல, மாமியார்கிட்ட கேட்க முடியல. அப்புறம் அத்தை யார் பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு. அவன் தான் உன் புருஷன் தான் பேசுனான், ஏதோ வேலையில் இருக்கானாமா அவசரமாக, அதனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேச முடியும். ஆனால் இவளுக்கு தெரியும் அம்மாவும் மகனும் ஒரு 10 நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், விட்டுறேன். அப்புறம் நான் பேசிட்டுங்களா அத்தம்மா அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அப்போ அவன் வேலையில் இருக்கான், அவன் ஏன் இப்படி பேசுகிறான், அவனே சாயங்காலம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டான். அவன் பேசும்போது நீ பேசு. ஸ்லோலி அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பேசுகிறதே இல்லை. 2வது திருமணம் முடிஞ்சு கன்சமேட் ஆயாச்சு. கன்சமேட் ஆகிட்டு அவன் போயிட்டான். ஆனால் இந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இப்போ அவளுக்கு நிஜமாகவே ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாபம், தன்னுடைய கணவரை பார்க்கணும், தன் வயிற்றில் அவருடைய குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லணும். எல்லா பெண்களும் அதை ரொம்ப விரும்புவாங்க சார். மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து தன் புருஷன்கிட்ட அந்த செய்தியை பரிமாறணும், அவர் சந்தோஷமாக இருப்பார், நம்ம வாரிசு இல்லையா அது அப்படின்லாம் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஸோ பையனுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையில் இவளால் ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. தென் என்னன்னா, என்ன அத்தை இன்னும் வரவே இல்லையே, அவர் ஏதாவது சொன்னாருங்களா அத்தை அப்படின்னு. என்ன உனக்கு அவசரம், அவனுக்கே இங்கே வேலை போகிற மாதிரி இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறேன். அத்தை என்னங்க ஆச்சுங்க அத்தை. அப்புறம் அந்த அம்மா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத, நீ போய் உன் வேலை என்னவோ பாரு. அந்த அம்மாவுக்கு என்னென்னா, வீட்டு வேலை செய்கிறதுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டான். வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யும். இவை ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பா, சளிப்படைகிற போதெல்லாம் நினச்சிப்பா, எவ்வளோ நாளைக்கு